முடிந்தால் ஒரு முறை மந்திராலயம் சென்று விட்டு வருவது, ராகவேந்திரை தரிசிப்பது சந்தோஷம். மாதத்துக்கு ஒரு நாள் வியாழக்கிழமையில் முருகன் கோயிலுக்கு சென்று வார்த்தைகளில் மட்டும் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். யாருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது, அதை செய்வேன் இதை செய்வெல்லாம் சொல்லாம, பிடிக்கலையா வயிறை பார்த்துக்கணும். வயிறை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். முதுகுத்தண்டோட காலு ஜாயின்ட் பெயின். ரிஷபத்திற்கு திருப்பதி போயிட்டு ஒரு இரவு நல்ல திருமலையில் தரிசனம் பண்ணுறது, கீழ் திருப்பதியில் தரிசனம் பண்ணுறது, மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை. ஹெல்த்தில் தான் ரொம்ப நாளாக நாட்பட்ட நோய்கள், பாரம்பரியமாக இருக்கிற நோய்கள், தைராய்டு மற்ற விஷயம்லாம் லேடிஸ்க்கு, கர்ப்பப்பை மற்ற விஷயங்கள், பைல்ஸு போன்ற விஷயங்கள், யூரினரி பிரச்சனைகள், இதெல்லாம் சரி பண்ணிட்டு ஒரு மாதிரி பயம் ஒரு வாக்கியப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அன்று நடைபெறக்கூடிய சனி பயிற்சியில் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு உண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளை பார்க்கணும். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். முடிந்தால் ஒரு முறை மந்திராலயம் சென்று விட்டு வருவது, ராகவேந்திரை தரிசிப்பது சந்தோஷம். மாதத்துக்கு ஒரு நாள் வியாழக்கிழமையில் முருகன் கோயிலுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய பூஜைகளில் கலந்து கொள்வது நன்மை. மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பம், 12 சனி வரக்கூடிய கால்கட்டு. அதே சமயம் வார்த்தைகளில் மட்டும் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். யாருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது, அதை செய்வேன் இதை செய்வெல்லாம் சொல்லாம, பிடிக்கலையா எனக்கு உனக்கு சரி வராதுப்பா சாமி, நீங்கள் கரெக்டு, நீங்கள் பெரியவங்க, நான் சாதாரண ஆளுன்னு சொல்லி ஒதுக்கி, அது ரொம்ப நல்லா இருக்கும். கடன், உபத்திரம், தொந்தரவு மற்றதெல்லாம் நிம்மதியாக வெளியில் வர்றதுக்கு ரூட்டு கிடைக்கும். அந்த ரூட்டை கரெக்டாக பிடிச்சிட்டு வெளில வந்துடும். தந்தையார் தாயார் அவங்களோடலாம் ஒன்றும் பேசிக்காது, யார் எது வேணுமா சொல்லிட்டு போட்டு. நிறைய நல்ல விஷயம்லாம் பணத்தில் இருந்த பாதிப்பு மற்ற விஷயம்லாம் மாறும். நிறைய அனுகூலம் காணப்படும். உள்ளூர் தொழிலில் இருந்தவங்க வெளிநாட்டில் போய் தொழில் வைக்கக்கூடிய அளவுக்கு வருவாங்க. அற்புதமாக ஏற்படும். லாபம் ஏற்படும். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ரொம்ப நாளாக 10 வருஷமாலாம் இந்த வேலை முடிக்கணும் அந்த வேலை முடிக்கணும். ஒரு புது ஃபோனை வாங்கி வச்சுட்டு அந்த ஃபோன் அவுடேட்டட் ஆகிடும். அந்த ஃபோனை மாற்றுறதுக்கு கூட நேரம் இருக்காது. எல்லாத்துலேயும் மறந்துடுவீங்க. குடும்பத்தாரோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த 12 இருக்கிற சனி ஏற்படுத்தும். ஆனால் என்னன்னா எக்ஸசைஸ் பண்ணி தான் தீரணும். எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலன்னா டிப்ரெஷன் வரும். மேஷராசிக்காரங்களுக்கு டிப்ரெஷன் வருதுன்னா ஒன்று தான், எக்ஸசைஸ் பண்ணலன்னு தைரியமாக வீட்டில் இருக்கவங்க சொல்லலாம். ப்ரோபயாட்டிக் ஃபுட்டு நிறைய எடுத்துக்குங்க. அதெல்லாம் நீங்கள் தான் தேடணும். கூகுளில் தட்டினா வந்துட போகுது. பழைய சோறு, மோர், தயிர். வயிறை பார்த்துக்கணும். வயிறை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். முதுகுத்தண்டோட காலு ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நிறைய புரோட்டீன் சப்ளிமெண்ட்ரி சாப்பிடணும். அதான் நிறைய விஷயம், கல்யாணம் நடக்கிறது, நல்ல விஷயம் நடக்கிறது, பூர்வீக சொத்து ரெடி பண்ணுறது, தியானம் பண்ணுறது, பண வரவு வர்றது, தொழிலில் ஏற்றம் ஏற்படுவது, உத்தியோகத்தில் இருக்கிற கஷ்டம் தீர்றது, வியாபாரத்தில் அனுகூலம் பண்ணுறது, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கிறது, இதெல்லாம் பண்ணி கொடுப்பார். நீங்கள் பண்ண போகிறதெல்லாம் முதலே சொல்லிட்டு வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன் சொல்கிறச்சு எங்களுக்கு அது பொருந்துது. வாக்கியப்படி திருநள்ளாறில் கொச்சனூர்லலாம் 6/3/2026 அன்றைக்கி தான் சனி பயிற்சி. எங்கள் மனசில் அதுவே பட்டுடுச்சு. ஸோ நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றினாலும் வாக்கியப்படி உங்களுக்கு சொல்லலாம் இல்லையான்னு. ஸோ அதனால் திருக்கணிதம் ஃபாலோ பண்ணுறவங்க தயவுசெய்து திருக்கணிதத்தின்படி பலன்கள் மற்றதெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்குன்னா இதை பார்க்காது. வாக்கியத்தின்படி பின்பற்றுபவர்கள், வாக்கியம் அவர்களோட வாழ்க்கையில் ஒன்றாக இருப்பவர்களுக்கு மட்டும் இந்த பதிவு என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சனிப்பெயர்ச்சியில் ரொம்ப நாளுக்கு பிறகு
எப்பவுமே 2.5 ஆண்டுகள் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடியது தான் இந்த சனிப்பெயர்ச்சி என்பதனால். சனிப்பெயர்ச்சின்னா ஒரு மக்களுக்கு ஒரு சந்தோஷம், பயம், ஒரு படபடப்பெல்லாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் வராரு, மேஷ ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது, கடக ராசிக்காரங்களுக்கு சனி விலகுது, அஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி உள்ளே வருது. ஏற்கனவே அங்கே கேது இருக்குது டிசம்பர் வரைக்கும், 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. கன்னியா ராசிக்காரர்களுக்கு 7இல் சனி வருகிறார், 6இல் இருந்த சனி கண்ட சனியாக வருகிறார். துலாத்துக்கு இது வரைக்கும் உபத்திரம் கொடுத்திருந்த எல்லா விஷயமும் மாறி 5இல் இருந்த சனி 6க்கு போய் நன்மைகள் தரப்போகிறார். விருச்சகத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்த சனி பூர்வ புண்ணியத்தில் போய் நிற்க போகிறார் 5ஆம் இடத்தில். தனுசுக்கு பல நன்மைகள் பல சந்தோஷங்கள் கொடுத்திருந்தாலும் இப்போ அர்த்தாஷ்டம சனியாக 4இல் போய் நிற்க போகிறார். மகரத்துக்கு 7.5 சனி எல்லா சனியும் முடிஞ்சு அப்பாடான்னு மூச்சு விடுற மாதிரி தெம்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனாலும் 2இல் ராகு 8இல் கேது இருப்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த வருஷம் எண்டில் ராகு உங்கள் ராசிக்கு வராரு, 7ஆம் இடத்துல கேது வருவார், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சனி மட்டும் பயிற்சி கிடையாதுல்ல, மற்ற கோள்கள்லாம் பார்க்கணும். மகரத்துக்கு குருவானவர் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ எல்லாம் சுபகாரியங்கள்லாம் ஏற்கனவே 7.5 சனி விலகிட்டு சுபகாரியம்லாம் மகரத்துக்கு நல்லா வந்துடும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சனி பயிற்சி, சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாக இருக்கக்கூடிய மீனராசி அவருடைய நட்பு வீடு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நட்பு வீட்டில் இருந்து உலகத்துக்கு நல்லது நிறைய பண்ணாலும் நியாயவான், தர்மவான். அதோட குரு பயிற்சிக்கு பிறகு கடகத்துக்கு வரக்கூடிய குரு 9ஆம் பார்வையா விசேஷ பார்வையா மீனத்தை பார்க்க போகிறார், அதுவும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்க போகிறார். இதெல்லாம் வச்சு தான் எப்படி இந்த பலன்கள் வாக்கியப்படி வருவதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த வருட கடைசியில் ராகு கேது பயிற்சி வருகிறது. அதில் ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கு, கேதுவானவர் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் பயிற்சியாக போகிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் புதன் மாதிரியான மற்ற கிரக பயிற்சிகள் இப்படி எல்லாவற்றையும் கணக்கிட்டு தான் இந்த சனி பயிற்சி பொது பலன்கள் சொல்லப்படுகிறது. சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாக மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலக அளவில் இயற்கை சீற்றமும் தொற்றுநோய் உபத்திரமும் ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள், எல்லை பகுதியில் பெரிய பாதிப்புகள், தீவிரவாத தாக்குதல்கள், நாட்டை கபலீகரம் செய்யக்கூடியது. அண்டை நாட்டுகள் எப்படி அமெரிக்கா சத்தம் இல்லாமல் பிடிச்சது இல்லை வெனிசுலாவை, அதுபோல அதாவது பலமானவர்கள் ஜெயித்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம். அது எல்லா இடத்துலையும் இப்போ நடக்கும். தொழில் மட்டும் இல்லை, நாடு பிடிக்கிறது இல்லை, மக்களே அதுக்கு ஒத்துப்பாங்க. தங்கள் வலிமை மிக்க கனிமங்கள் மற்ற விஷயம்லாம் போனாலும் பரவாயில்ல, நிம்மதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எத்தனை காலம் தான் உள்நாட்டு சண்டை சச்சரவு, இந்த போதை பொருட்கள், இந்த மெக்சிகோ, இதெல்லாம் எல்லாமே ஒழித்து கட்டப்படும். போதை கீத சனி வராருல, குரு வீட்டுக்கு வராருல, போதை பழக்கத்துக்கெல்லாம் உலகம் முழுவதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதனால் அந்த போதை பழக்கத்திலே பெரிய பணத்தை செலுத்தவர்கள் எல்லாம் எதிர்ப்பார்கள். அவர்கள் தங்களுடைய கார்ட்டனின் மூலியமாக எதிர்ப்பார்கள், நிறைய செலவு செய்வார்கள், மக்களுக்கு திக்குமுக்காடு செய்வார்கள். மத கலவரங்கள், இனமோதல்கள், பெரும் தலைவர்கள், பிரபலங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடியது, தீவிரவாத அச்சுறுத்தல் ஏற்படக்கூடியது, பக்கத்து நாடுகள் மூலியமாக அதிபர்கள் கொல்லப்படுவது, நீண்ட நாட்களாக தலைமுறையாக இருக்கக்கூடிய மன்னர்கள் வாரிசுகள் அதிபர்கள் என்று இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆபத்து எல்லாமே இருக்கும். உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டு பாதுகாப்பு, எல்லை பகுதி பாதுகாப்பு, தலைவர்கள் பாதுகாப்பு, பிரபலங்களின் பாதுகாப்பெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம கணக்குப்படி 2031 வரைக்குமே இருக்கும். நம்ம சொல்லின்னு தான் இருக்கும். தங்கம் 52 ரூபாயில் இருக்கிறச்ச சொல்லியாச்சு, 180 ரூபா வரைக்கும் போச்சு. 50 ரூபா எங்கே இருக்குது, 180 ரூபா எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 130 ரூபா அதிகம். 1 கிலோ தங்கம் வச்சுருந்தா 1,30,00,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும், 1,28,00,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். வித்துட்டீங்களா? வித்துடணும். எப்பவுமே பெரிய ப்ராஃபிட் வரணும், வித்துடணும், பேராசைப்படக்கூடாது.
இந்த சமயத்தில் நான் பேசுறது கூட 160 ரூபா. வித்துட்டு லாபத்தெல்லாம் எடுத்துடணும். அசல்ல அப்புறமா கொஞ்ச நாள் பொறுத்து அதே நகையை வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்க நகை நிறைய பேர் சொல்லுவாங்க, உட்கார்ந்த இடத்துல சொல்லுவாங்க, இவ்வளோ குறையும் அவ்வளோ குறையும், செயற்கை தங்கம் வரும், அந்த தங்கம் வரும். நம்மளுடைய சித்தர்கள் கண்டுபிடித்த முறையை அமெரிக்கா கண்டுபிடித்துருவாங்க. தங்கம் தங்கம் தான் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்க. 2028 2031 வரைக்கும் எப்பவுமே முதலீடை சேஃப்டி பண்ணிட்டு அசல்ல திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். வந்துக்கினே இருக்கணும், வரணும். போட்டது 52 ரூபா, 180 ரூபா வந்தது, 160 ரூபா வந்தது, வித்துட்டு வர வேண்டியதானே. 160 ரூபான்னா கூட எவ்வளோ, 52 மைனஸ் பண்ணிட்டா 108 ரூபாய் ப்ராஃபிட். 1 கிலோ வாங்கியிருந்தா எவ்வளோ, கிட்டத்தட்ட 1,08,00,000 ரூபாய் ப்ராஃபிட் வரும். அதை வேற நல்ல விஷயத்துக்கு முதலீடு பண்ணிட்டு திருப்பி 52 ரூபாவை வேற ஏதாவது முதலீடு பண்ணு. தங்கத்தை முதலீடு பண்ணுங்க, வேற எதுல வேணுமோ பண்ணிக்க. இப்படிதான் பண்ணணும். கிடைச்சது இல்லை, திருப்பி அதிகமாக விலை இருக்கிறச்ச போய் வாங்கிறது. அப்புறம் செல்வி சொன்னாருன்னு வாங்கினேன். இப்போ வாங்கினா கூட லாங் டைம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஒரே நாளில் வராதுன்னு நான் அன்னிலேருந்து சொல்கிறது தான். ஸ்திரமே இருக்காது 2031 வரைக்கும். தங்கம் தான் கரெக்டாக இருக்கும். என்ன டெக்னாலஜி வந்தாலும் தங்கத்துக்கு மதிப்பு வரும். அதனால் பயப்படாது. அதனால் நல்லபடியாக இருக்கும். நிறைய பேர் நிறைய புலிகள்லாம் சூறப்புலிகள்லாம் எதோ சொல்லுவாங்க. காசா பணமா சொல்லிட்டு போகிறது தானே. கேட்டால் பெரிய முதன்மையான முதலீட்டாளர்கள்லாம் சொல்லுவாங்க. எப்படி நம்மளுடைய பண்டைய கலாச்சார மரபு அரிசிகள்னு சொல்கிறோம் இல்லையா, சாமை, விறகு, தூய மல்லி, அந்த மல்லி எல்லாம் உயிர் வந்ததோ, தங்கம் எந்த காலத்திலிருந்து இருக்கிறதோ, மன்னர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கம் எப்பொழுதுமே போற்றுதலுக்குரியதாக தான் இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்க. யதார்த்த ஜோதிடர் செல்வி வழங்கும் 2026-28 வரையிலான வாக்கிய பஞ்சாங்க சனி பயிற்சி பலன்கள், பரிகாரங்கள் முழுமையாக 12/3/2026 தேதியிட்ட குமுதம் பக்தி ஸ்பெஷலில் 26/2/2026 முதல் கடைகளில் கிடைக்கும். மறக்காம வாங்கிடுங்க.